எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உங்களை பற்றியும் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள். பாருங்களேன், நம்ம எப்படிப்பட்ட ஒரு பிஸியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, நம்ம நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் டைமே கிடையாது. அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள் இவங்களை பார்த்துக்கிற அந்த பிஸி ஷெடியூலில் நம்மளை பார்த்துக்க மறந்துடும். சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் தன்னைத்தானே பார்த்துக்கணுன்ற இம்பார்ட்டன்ஸை ஒருத்தர் சொல்கிறார். ரொம்ப நல்லா இருந்தது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளில் ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷம் இதை பற்றி நினைவு பண்ணி நம்மளை பற்றி கொஞ்சம் அக்கறைப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை பற்றியே பெருமைப்பட்டுக்கணும். அதாவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அடுத்தது, நான் எடுக்கிற என்னோட முயற்சியில் இத்தனை வருஷமாக விடாமுயற்சியோடு இருக்கேன். நமக்கு தானே தெரியும் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்னு. அதனால் அந்த விடாமுயற்சிக்கு நமக்கே நன்றி சொல்லிக்கணும். எவ்வளோ தோல்வி வந்தாலும் இனி ஒரு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மனசாட்சி இருக்குல்ல, நம்மகிட்ட ஒரு மன விருப்பம் இருக்குல்ல, அதுக்கு நம்மளையே பாராட்டிக்கணும். 24 மணி நேரமும் 365 நாளும் நம்ம லட்சியத்தை பற்றி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வெளி உலகத்துக்கு அது தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல, அதுக்கு நம்மளே பாராட்டிக்கணும், மெச்சிக்கணும். அடுத்தது, நம்ம நிறைய நல்ல காரியமும் கம்மியாக தப்பான காரியமும் பண்ணுறோம். அது தப்பு விரும்பி பண்ணுறதுலாம் கிடையாது. சில டைம் நடந்துடுது. சில பேர் விரும்பியே பண்ணுறாங்க. ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவனுக்கு பழக்கத்தில் ஆயிடுச்சு, அதனால் விட முடியல. அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, அந்த பாதையில் இருக்கார். ஆனால் அவரோட உலக பார்வையில் வர்றது ஸ்மோக்கர் தான். கரெக்டாக அதான் சொல்கிறாரு, நான் நிறைய நல்ல காரியம் பண்ணுறேன், சின்ன சின்ன கெட்ட காரியமும் பண்ணுறேன், கெட்டதோட நான் நிறைய நல்லது பண்ணுறேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஏன்னா முயற்சி எடுக்கிறாரில்ல கெட்டதை விடுறதுக்கு. இன்றைக்கி விட முடியாமல் இருக்கலாம், நாளைக்கு அவர் கண்டிப்பாக விட்டுருவார். நான் என்னை பற்றியே இந்த மாதிரி ஒரு நாள் நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன். நான் எப்போவுமே குவிட் பண்ணுறதில்ல. நான் எடுத்த ஒரு விஷயத்தில் பின் வாங்குறது கிடையாது. ஒரு முயற்சினா முயற்சி தான், ஒரு கை பார்க்குறதுனா பார்க்குறது தான். அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சிந்திக்கணும் அப்படின்னு அந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. 1/2 minute கூட இல்லை அந்த வீடியோ. நான் அதை தான் கொஞ்சம் பெருசுப்படுத்தி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படிலாம் சிந்திக்கும் போது, நம்மளை பற்றி சிந்திக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மே மாதம் நான் யூடியூப்லேயே 10 வருஷம் இருக்க போகிறேன். ஆயிருக்கும். அதில் 365 நாளும் போடணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடு எடுத்து ஆரம்பிச்சிருக்கோம். அது இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பெருமைப்படுற விஷயந்தான் அப்படி நான் பெருமைப்பட்டுக்கணும். அடுத்தது, பெரிய வெற்றி பார்த்துட்டோமா? இல்லை. எனக்கு 73,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஒரு 10 வருஷம் முயற்சிக்கு 73,000 சப்ஸ்கிரைபர்ன்றது ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் விட்டுட்டு ஓடி போகல, இருக்கோம்ல. வாழ்க்கை 1008 சேலஞ்சஸ் கொடுத்தா கூட நம்ம முன்னோக்கி தானே போயிட்டுருக்கோம். போதுண்டா அப்படி தூக்கி போட்டு வேறு வேலை பார்ப்போம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகல, ஜகா வாங்கலைல்ல. இப்படியெல்லாம் நினச்சி நம்ம சந்தோஷப்படுறோம். ஓகே, ராஜயோக பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகத்தில் என்ன சொல்கிறேன்னா, நான் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. அப்படின்னா நான்னா தேகாபிமானம் அப்படின்னு வந்துடும், ஈகோ வந்துடும். அதனால தான் ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் இப்படி யோசிக்கிறாங்களா, என்னை பற்றி பேச, இதுவே நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னா. இதே பரமாத்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். நான்ற வார்த்தை மதில் மேல் இருக்கிற பூனை மாதிரி. நான் ஆத்மான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஃப் சைடில் இருக்கீங்க. நான் தேகம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டீங்க. இந்த ஃபைன் லைனில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். பரமாத்மா சொல்கிறார். நான் ஆத்மானா ஒரு ஸ்வமானத்தில் இருக்கும். நான் தெய்வீக ஆத்மா இல்லையா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான் இப்படிலாம் நினைக்கிறது ஒரு சேஃபர் சைடு இதில் இருக்கும், சொமானில் இருக்கிறது. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படிலாம் சொல்கிறது ஈகோ. அது டேஞ்சர், நம்மளை அழிச்சிடும். இந்த ஃபைன் லைன் நமக்கு தெரியணும். யோசிச்சு பாருங்களேன், ராஜயோகிகளாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சது என்னென்னா, இப்போது நம்ம புருஷார்த்தம் பண்ணுறோம், இறைவனை நினைவு பண்ணுறோம். மன்மனாபவ, தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தை அன்பாக நினைவு செய்கிறோம். எதுக்கு? 63 ஜென்ம குப்பையை எரிக்கிறதுக்காக. அப்போது இந்த ஒரு சரீரத்தை வச்சு தான் அடுத்த 5000 வருஷ கதையை நம்ம உருவாக்கிக்கிறோம், ஸ்கிரிப்டை எழுதிக்கிறோம். அப்போ எனக்கு என்னை பற்றின ஒரு உயர்ந்த அபிப்பிராயம் இல்லைன்னா என்னோட முயற்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு முயற்சி போடணும். அப்போ தான் அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
ஸோ நான் என்னையே நம்பலை, எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை, இப்படிலாம் இருந்ததுன்னா என்னோட முயற்சி அந்த நட்சத்திரம் தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு நாளில் ஒரு டைம் ஒதுக்கி உங்களே நீங்கள் பாராட்டிக்கங்க, உங்களோட சிறப்பு அம்சங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் இதில் ரொம்ப ஃபைன் லைன் பார்த்துக்கங்க. ஆத்மான்ற புரிதல்லேருந்து பாருங்கள், தேகம்னு பார்த்துடாதீங்க. தேகம்னு பார்த்தீங்கன்னா ஈகோக்கு போயிடுவீங்க, அகங்காரம் வந்துடும், அப்புறம் வீழ்ச்சி தான். ஸோ இந்த ஃபைன் லைன் மட்டும் பார்த்துக்கங்க. ஆனால் உங்களை பாராட்டுங்க. பரமாத்மா சொல்கிற இந்த உடலை பத்திரமா பார்த்துக்கங்க. இந்த உடலை பத்திரமா பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து புருஷார்த்தம் பண்ணுங்க. இதில் ஒரு வருத்தமான ஒரு செய்தி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆத்மா என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, ஏதோ ஒரு சென்டரில் இருக்க ஒரு சகோதரி, அவங்க கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்க வந்து சொந்தமாக சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்காங்க. நல்ல விஷயந்தான். இப்போது அவங்க வந்து அவங்க குழந்தைங்க கூட தங்கியிருக்காங்க. ஏன்னா வயசாயிடுச்சு அவங்களுக்கு. இவங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறேன்ற ஒரு பேரில் அவங்க வந்து பசங்க சமைச்சு கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. இவங்க வந்து பெருசாக இவங்க உடலை பற்றி அக்கறையெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்? நான் ஒரு ஆத்மா, இது உடல் வந்து நடிக்க தான் கிடச்சிது, இப்படியே இருந்து உடலை கவனிக்காமல் இருந்து சுகர் கூடி போய் ஏதோ கட்டை வரல எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அது ஒழுங்காக திருந்தி ஏதாவது ஒழுங்காக எடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. இப்போ வந்து 4 விரலும் எடுத்துட்டாங்களாம். மொத்தம் 5 விரலும் இருக்கும் இல்லையா, 5 விரலும் எடுத்துட்டாங்க பொழுது. இப்போவும் அவங்க என்ன இருக்காங்க, ஆத்மான்னு இப்போவும் அவங்க நல்ல ஃபுட்டு அது இதெல்லாம் கொடுக்கணும் வீட்டில் இருக்க நினைக்கிறாங்கன்னா, இல்லை நானே தான் பண்ணுவேன் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கண்டிஷன் வந்துன்னா, ஒரு காலில் முட்டிக்கு கீழே எடுக்கணும் அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ பிளைண்டு ஃபேத்தோடு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் ஆத்மா வருத்தப்பட்டு என்கிட்ட அது சொன்னார். பாருங்கள், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இறைவன் ஆத்மாக்களின் சர்ஜன். அவரே சொல்கிறாரு, உங்கள் உடலுக்கு நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை போய் பாருங்கன்னு தான் சொல்கிறார். உங்கள் உடலை பத்திரமா வச்சுக்கோங்க. பரமாத்மா நிறைய இடத்துல உடல் வந்து ஒரு செருப்பு, எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, மண்ணோட மண்ணா போகிறது எல்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த சரீரத்தை வச்சு தான் நீங்கள் அடுத்த 2500 வருஷத்துக்கான ஆசையை சம்பாதிச்சாகணும். பரமாத்மா எங்கேயும் இங்கே நோயாளியாகவே இருந்துக்கிட்டு என்ன நினைவு பண்ணுங்கன்னு சொல்லலை, உங்கள் உடம்பே பார்த்துக்காதீங்கன்னு சொல்லலை. ஸோ இந்த ராஜயோக நாலேஜை வந்து நல்லபடியாக ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். புரியுங்களா? அறக்குறையா அறவேக்காடு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சொந்த ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிட்டு ஒரு காலே கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு உடலை அந்த மோசமாக பார்த்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து பாபா பார்த்துப்பாருன்னா பியூர் முட்டாள்தனம் தான். புரியுதுங்களா? பரமாத்மா ரொம்ப கிளியராக சொல்கிறார். அதேமாதிரி இந்த ரொம்ப சின்சியராக கிளாஸஸ் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போகில் எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, ஸ்வீட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, அள்ளி சாப்பிடுவாங்க. கேட்டால் போகு இறைவன் கொடுத்தது பிரசாதம், அதில் வந்து எனக்கு சுகர் வராது, இதெல்லாம் முட்டாள்தனம். உங்கள் உடம்பு எது ஏற்றுக்குமோ அதுதான் ஏற்றுக்கும். உங்கள் உடலில் எது ஏற்றுக்கலைன்னா அது டயபெட்டிக் ஆகிடுச்சுன்னா டயபெட்டிக்ஸ் கூடும், சுகர் கூடும், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ராக்டிக்கலாக இருங்க. அஷ்ட சக்திகள்னு பரமாத்மா நமக்கு கொடுத்துருக்குது என்னதுன்னா, நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராயக்கூடிய ஒரு சக்தி கொடுக்கறது தான். பகுத்தறியும் சக்தின்னு பரமாத்மா கொடுக்குற, இந்த பகுத்தறியும் சக்தி இல்லாதவங்க தான் இந்த மாதிரி மடத்தனம்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ இந்த உடலை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆனால் இதை வச்சு தான் பாருங்கள், நீங்கள் சரீரம் விட்டால் கர்மாதி தாய் தாங்க போகணும், நோய் நொடியில் போய் சேர்ந்துட்டேன்ற மாதிரி வரக்கூடாது. ஸோ இதில் கொஞ்சம் அக்கறையாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது, ஏன் இப்படிலாம் பிளைண்டாக ராஜயோகம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சீனியர் சிட்டிசன் வேறு, அவங்க பசங்களுக்கு எப்படி இருக்கும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட முயற்சி எடுக்கிறாங்க பசங்க. ஆனால் இந்த மாதிரி சொதப்பு போகிறாங்க. அப்போ பசங்களுக்கு ஆக்சுவலாக இவங்கள தூக்கின்னு போகிறது வரதே பெரிய வேலையாக இருக்கும் பசங்களுக்கு இல்லையா. கால்லாம் எடுத்துட்டாங்கன்னா அது அந்த மாதிரி வீல் சேரில் தான் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டணும். அப்போ இவங்க எப்படி போய் சமைப்பாங்கன்னு தெரில, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லது. ஸோ ஒரு நாளில் ஒரு 2-3 நிமிஷம் உங்களை பற்றி சிந்திச்சு உங்களை நீங்கள் பாராட்டிக்கணும். அப்போ தான் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு அது ஒரு பூஸ்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும், ஊக்க உற்சாகம் கொடுக்கும், நீங்கள் நல்ல நல்ல செயல்கள் செய்கிறது. ஓகே, சில தகவல்கள். நேற்று ஒரு தம்பி வந்து மலேசியாவிலேருந்து வந்திருந்தார். ஆக்சுவலாக வெளிநாட்டுக்காரங்க வந்து மதுபன் போவாங்க இல்லையா, அப்படியே ஒரு டீமோடு வந்தாங்க. அந்த தம்பி நான் 2019 வந்து மலேசியாவுக்கு போயிருக்கும்போது அங்கே பார்த்து அறிமுகமான தம்பி தான். அதுக்கப்புறம் டச்சில் தான் இருக்கார். இந்தியாவில் வந்து டிக்டாக் பேன் ஆகிடுது, ஆனால் அந்த ஊரில் இருக்குது. இப்போ நம்ம போடுற எண்ணம் போல் வாழ்வு வந்து அவர் டிக்டாக்கில் போடுறாரு, அங்கே நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. அந்த தம்பி என்னோடய ஈவினிங் கிளாஸோட ஸ்டூடெண்ட்டு தான். ஈவினிங் கிளாஸ் நம்ம நடத்துறது இல்லை, ஆனால் அந்த தம்பி அப்போதுலேருந்து டச்சில் தான் இருக்கார். நம்ம சேவை அது நல்லா எடுத்து பண்ணுறோம். அவர் நேற்று வந்திருந்தார். வரும்போது மலேசியாவிலேருந்து 2 ஆத்மாக்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தார். ரொம்ப சந்தோஷம், அந்த தம்பியை நான் பார்த்ததில்ல. வேறொரு தகவல் என்னென்னா, சிவனை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன்.
பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதுன்னு இருக்கு இல்லையா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அது வந்து ஒரு அனிமேட்டட் வெர்ஷனாக போட்டிருந்தேன். அது வந்து வைரலாக போக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 2-2.5 லட்சம் மக்கள் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. நல்லா போயிட்டு இதனால மட்டுமே ஒரு 300-400 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நம்ம எது போட்டாலும் 200-300 அப்படின்னு போயிட்டு இருந்தது இடையில திடீர்னு ஒன்று இது மாதிரி வைரலாக போகிறது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.